உன் தங்கச்சி ஆளுநிய ஒரு நல்ல பச்சை தமிழனா பார்த்து கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவனும் தமிழ்நாட்டுக்காரி ஆகிட போறாங்க. அப்போ நீங்களும் இந்தியன் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு உங்களை போலீஸ் துரத்த போகுது? நீங்க ஏன் லண்டன்ல போய் வாழணும்? நீங்களும் இங்க நிம்மதியா வாழலாமே. தமிழ்நாட்டில் நிம்மதியா வாழ்ற மாதிரி வேற எந்த மாநிலத்திலையும் வாழ முடியாது தம்பி. நல்லா மனசுல வச்சுங்க. டேய் அண்ணா யாரா சொல்லு. இந்த ஆள் வந்துகிட்டு இருக்கேன். சார் கேட்டா நான் ஊருக்கு போயிருக்கேன், வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லு. அண்ணா எந்த ஊர் போல ஏதாவது ஒரு ஊரை சொல்றேன். டேய் அண்ணா எங்கடா அவன் அந்த இளங்கா? அண்ணா அண்ணா வெளியூர் போனதா சொல்ல சொன்னாரு. ஆனா உள்ளதான் இருக்காரு. டேய் என்னடா அண்ணே வாங்கண்ணே. என்ன எப்படி இருக்கீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுன்னு எப்படிடா இந்த ஓட்டம் வர்ற? பழகிருச்சுண்ணே. இது நியாயமா இருக்கா உனக்கு? கடை உள்ள இருந்துங்கன்னே வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லியிருக்க. யாருண்ணே சொன்னது? ஏதோ வெளியே இருக்கிறானே முடி வச்சுக்கின்னு பரோட்டா மாஸ்டர், அவன் தான் சொன்னான். டேய் குஞ்சே. ஏய் யார் அண்ணே நீ வேற, அவன் பேருண்ணே அது. அவனுக்கு அண்ணா வாடாங்க. அண்ணன் எவ்வளவு பெரிய பெண்ணு. அவர் கேட்டதுக்கு நான் கடையில இல்லடான்னு அவர்கிட்ட டாப்பட்டு கூப்பிட்டுருக்கியா? அண்ணா அண்ணா ஏண்டா அவர் வாடா நான் ஏன் கூப்பிட்டா கூட வந்து நிப்பேன்டா. அவர்கிட்ட போய் நான் இல்லைன்னு சொல்லியா? என் மேல இருக்க கோவத்தை அவன் மேல காமிச்சிட்ட. பணத்துக்கு என்ன வழி சொல்லு, அத சொல்லு. இந்த பாருண்ணே, யாழ்னி கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கா. இந்தா வந்துருவா. அண்ணே இனிமே அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு இல்லைண்ணே. நீங்க எதனால அவட்ட கேட்டுங்க. என்னப்பா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? இந்த வந்துட்டால் அவட்டே நீங்க கேட்டுங்க. என்ன ஆளு விடுங்க. ஏஜென்ட் எல்லா பணத்தையும் ஏப்பம் விட்டான்னு கேள்விப்பட்டேன். என் பணத்துக்கு என்ன வழி? என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்டது கேட்க சொல்ற? உனக்கு தேவைன்னு தானே வாங்கின, நீ அவட்ட பதில் சொல்லிக்க. என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? அண்ணா நீங்க என்ன எனக்கு மாமனா மச்சானா? உங்ககிட்ட நான் எதுக்கு விளையாடணும்? நீங்க யாரை நம்பி பணத்தை கொடுத்தீங்க? இலகோ நம்பி தான் கொடுத்தேன். அப்போ அவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவாரு. ஏமா உங்ககிட்ட தானே பணத்தை கொடுத்தேன். நீ தானே என்கிட்ட பணத்தை வாங்கின. என் பணம் உங்ககிட்ட இருக்கு, நீ தானே பதில் சொல்லணும். பணம் கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்ல நடைய கட்டு. உன்னை வச்சு நான் சம்பாரிச்சுக்கிறேன். சரி வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? அதான் வரேன்ட்டல்ல, வாங்க போலாம். ஏய் அரலுசா, நீ அவர் என்ன பேசுறான்னு புரிஞ்சுதான் நீ பேசிட்டு இருக்கிய? கூட போறேங்கிற? இது பாருங்க, நான் தெளிவா தான் இருக்கேன். அந்த ஏஜென்ட் என் பணத்தை மொத்தமா ஏப்ப விட்டுட்டான். அந்த பணத்தை கேட்க நேத்து நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போனேன்.
கமிஷனர் ஆபீஸ்க்கு போயும் என் பணம் எனக்கு கிடைக்கல. அதுக்காக அந்த ஏஜென்ட்டை நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த தண்டல்கார அண்ணனும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டம் அண்ணனுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். பணத்தை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணா அண்ணன் சுதந்திரமா வெளியே நடக்க முடியாது. நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உள்ள போய் கம்பி என்ன வேண்டிட்டான். ஒழுங்கா பேசி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. இல்லனா உள்ளதான் போய் கம்பி எண்ணணும். இந்த பாருப்பா இளங்கோ, இந்த பொண்ணு வில்லங்கமா பேசுது. இந்த பொண்ணுகிட்ட நான் பேச மாட்டேன். நான் உன்னை நம்பி தான் பணம் கொடுத்தேன். மரியாதையா நீ பணத்துக்கு பதில் சொல்லு. என்னண்ணே உன்னோட பெரிய வம்பா போச்சு. இந்தாருண்ணே, அவட்ட எப்படி பணத்தை வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். நான் அவட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேண்ணே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பணத்தை உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தேன். நீங்கள் என்ன இப்படி அடிக்கடி டார்ச்சர் பண்ணிங்கன்னா எனக்கு சட்டம் தெரியும், நானும் போலீஸ்ட்ட போவேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணவா? ஏய், ஆளாளுக்கு மிரட்டுறீங்க என்னப்பா? கடன் கொடுத்தவன் இழிச்ச வேணாப்பா. நாங்க ஒண்ணு மிரட்டல, சூழ்நிலை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றோம். அதான் சொல்கிறாள்ல, கிளம்புங்கண்ணே. பார், கரெக்டா பணம் மட்டும் வராம இருக்கட்டும். அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? அதெல்லாம் பேசாதப்போ. யோ, வந்ததுக்காவது ஏதாவது பணம் குடியா? நேற்றுக்கு தானே வாங்கிட்டு போனேன், திரும்ப பணம் கேட்டால் வந்தது நானே ஃபோன் பண்ணுறப்போ. யோ, பெட்ரோல் போட்டு வர வேணாமா? அதுக்காவது பணம் குடியா? டேய் பண்ணாட. என்னம்மா என்னையம்மா யோ, பண்ணலான்ற? உன்னை இல்லையா என் பையனை திட்டுற. ஏண்டா நீ பாட்டு கல்ல திறந்து போட்டு வந்துட்ட, பணம்லாம் அப்படியே கிடக்குது. யாராவது எடுத்துட்டு போனா என்னடா பண்றது? மா நேரம் கலந்து பேசிட்டு இருக்கா? கண்ட நாயில வந்ததுனால தான் நான் இந்த பக்கமே வந்தேன். ஏப்பா, நீ பணமே இல்லைன்ற உங்க அம்மா பணம் இருக்குன்றாங்க. என்னப்பா? ஐய, நீ என்ன பெரிய பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கண்ணே. அவங்க சொல்கிறனால எல்லாத்தையும் கேட்டுட்டு போயா? பிச்சைக்காரண்ணா நீ? சில்லற நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே. விடுங்கண்ணே, உனக்கு என்ன கட்சிக்கு தானே பணம் வேணும்? தானே. யோ, கட்சிக்கா? அண்ணா போனேன். யோ அண்ணா உன் கட்சியை நான் கண்டிப்பாக வளர்த்துறேன். போனேன். நீ என்ன பிச்சைக்காரன்ற நம்ம பணம் இருந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, போனேன் யோ, போனேன் பணம் குடியா? போனேன். வந்ததுக்காவது பணம் குடியா? நீ போனேன், நான் தரேன். போனேன். கல்லால இருக்கான் வா. நிச்சயம் போச்சு இந்த ஆளு. என்னடா இளங்கோ, தண்டல்காரங்க வந்துட்டு போறான். அவன்கிட்ட கடன் கடை ஏதாவது வாங்கியிருக்கியா? அம்மா, அந்த உண்மையை நான் சொல்றேன். குடும்ப விஷயத்துல ஏதாவது கொண்டு அண்ணே, தம்பி உனக்கு நல்லது தானே செய்வேன். அண்ணன் கடன் வாங்குற நிலைமையிலே இருக்காரு. தண்டல்கார அண்ணன் கிட்ட வட்டிக்கு பணம் கேட்டுட்டு போறான். அப்படியா? அப்படியாடா இளங்கோ, அவன் உன்கிட்ட கடன் கேக்குறானா? ஆமா கேட்டேன். ஏய் பாரா, வட்டிக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடு. பணம் வாங்கும்போது நல்லா தான் வாங்குவாங்க, அப்புறம் திருப்பியே தர மாட்டாங்க. நாம தான் கொடுத்துட்டு திண்டாடணும். அதான் ஏற்கனவே தெரியுமே. இந்த அப்போல இருக்கானே, சின்ன வயசுலயே சாராயம் வித்துட்டு இருந்தான். அப்புறம் வட்டம் மாவட்டம்னு தெரிஞ்சிட்டு இருந்தான். இப்போ காலேஜ் கட்டி கரஸ்பாண்டா உட்காந்துட்டு இருக்கான். நீ என்ன அவனுக்கு கொள்கை பரப்பு செயலாளரா? பெருமை பேசிட்டு சம காமெடி இல்லம்மா. கைய வைக்கிற பாரதேசி. போடா, என்ன பாக்குற? ஏன் மேலையா கைய வைக்கிற? ஒன்னும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலாம் தாப்பா. நேத்து நைட் பூரா வரலையே, எங்க இருந்தான்னு கேட்டியா? ஆமால. ஏய், கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன்னு காலையிலே போனேன், நைட்டு பூரா வரல. இப்போ வந்திருக்கேன், நைட் எங்கே போனேன் கேட்குறேன்ல, சொல்லு. கமிஷனர் ஆபீஸ்ல ஒண்ணும் நடக்கலையாம். ஒரு போலீஸ்கார பையன் இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணானா. அவன் தப்பிச்சு அந்த லாரிக்காரர் இருக்கான்ல கதிரு, அவன் லாரியில ஏறிட்டாளாம். நைட்டு பூரா அவன் கூட ஊரு சுத்தி இருக்கா. ஊரை சுத்திட்டு காலையில வீட்டுக்கு வரா. கேட்க ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு ஆடுறாடா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. இது பாருங்க, எதையுமே தப்பான நோக்கத்தோட பார்க்காதீங்க. கதிர் ரொம்ப நல்லவர். அவர் எங்களுக்கு உதவிதான் செய்யறாரு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பாத்தியாமா,
திமிரு பிடிச்சிக்கல் தான் என்ன திமிரா பேசிட்டு போகிறாங்க. அந்த நாரி போன லாரி டிரைவரோட போனேன்னு நம்மகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கா பாரு. அட நீ ஏன்டா கவலைப்படுற? எடாத எடுப்பெடுத்தா படாத பாடுபட்டு தான் ஆகணும். படட்டுமே, நமக்கு என்ன, விடு. அப்பெல்லாம் விட்டுற முடியுமாம்மா? இத பாருடா, கண்ட கழுதைய நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. துளசி உண்டாயிருக்கா, அவளை நீ நல்லபடியா பாத்துக்கோ. அடிக்கடி செக்கப்க்கு கூட்டிட்டு போ, கண்ணு கலங்காம பாத்துக்கோடா, சரியா? நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. அவள் ஏதோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா நீ கடையை பார்த்துக்க, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன். சரி போ. அம்மா கொஞ்சம் தனியா வரீங்களா, பேசணும். ஏண்டா குஞ்சு, என் மேலயே கை வைக்கிறியா? அம்மா நான் கை மட்டும் தானம்மா வச்சேன். தெரியாம நீ என் மேல கை அம்மா அம்மா வைக்கிறியா? அம்மா அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கம்மா, அம்மா 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 அடிக்காதீங்கம்மா, அம்மா எனக்கு கல்யாணம்மா. அவ்வளவு அம்மா திமிராயிடுச்சா? கல்யாணம் வச்சிருக்காங்க. அம்மா அம்மா பணம் எடுத்து பண்ண அம்மா ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அடிக்காதீங்கம்மா. கை அம்மா கை வச்சு பேசு. டேய், டேய், எங்கடா ஓடுற? நில்லு. நில்லுடா, அம்மா வேணாம்மா. ஏ தமிழினி, உங்க காலேஜ்ல பசங்க எல்லாம் உன்னை சைட் அடிக்க மாட்டாங்களா? எனக்கு எதுக்குடி அதெல்லாம்? சும்மா வெக்கப்படாம சொல்லுடி. ஏய், என்ன பண்றாங்க? என்ன நீ ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏன் உனக்கு வேணுமா? இந்த சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாப்பா. கண்டதை சாப்பிட்டு கொழுக்கு முழுக்குனாக நான் விரும்பல. இப்படியே ஸ்லிம்மா மெருகேத்தி வச்சாதான் இவங்க அண்ணன், அதான் என் மாமா தர்மாவுக்கு பிடிக்கும். நாங்க 2 பேரும் அப்படியே ஒன்னா ஜோடி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போனா அஜித்தும் ஷாலினியும் போல இருக்கோம்ல. ஏய் ஏண்டி சிரிக்கிற? இருக்காதா? இருக்கும். என் அண்ணன் வேணா அஜித் மாதிரி இருக்கும். ஆனா உன்னை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஷாலினி மாதிரி இல்லையே. தெரியலன்னு சொல்றியா? சொல்றது முதல்ல முழுசா கேளு. ஷாலினியை விட நீ ஒரு இன்ச்சு அழகா சூப்பரா இருக்கன்னு சொல்ல வந்தேன். நிஜமாவா சொல்ற? நிஜமாதான் சொல்றேன். என் அண்ணனுக்கு ஏத்த ஜோடி நீதான். இது எல்லார் மனசுலயும் இருக்கணும். அண்ணி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இல்ல நீ கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க வாய்க்கு எதுவுமே சாப்பிட நல்லா இருக்காது, எது சாப்பிட்டாலும் வாந்தி மயக்கம் வரும்னு சொல்வாங்க. ஆனா இங்க எல்லாமே உல்டாவெல்லாம் நடக்குது. நீங்க எல்லாத்தையுமே ஒரு வெட்டு வெட்டுறீங்க. ஒரு நாள் கூட நீங்க வாந்தி எடுத்து நான் பார்த்ததே இல்ல. மயக்கம் போட்டு விழுந்தோம் நான் பார்த்ததே இல்ல. ஏண்டி நீ பாத்திருக்க? இல்லையே, நானும் பார்த்தது இல்லையே. பாத்தீங்களா? நல்லா சாப்பிடுறீங்க, டிவி பாக்குறீங்க. என்னதான் உங்க கணக்கு? நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா இல்லையா? என்னக்கா திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க? அவ ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டால என்ன? ஏய், இவ வேற தொணன்னு பேசிட்டே இருப்பா. அண்ணி சாரி அண்ணி, நான் ஏதோ சும்மா தான் பேசுனேன். ஐயோ அம்மாடி தாய்ங்களா, நீங்கெல்லாம் சூப்பர் ஃபிகர் தான். அத நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. வெளியில உள்ள பசங்க யாராவது சொல்லணும். இனிமே நான் கண்டிப்பா வாந்தி எடுக்கும் போது உங்க 2 பேரையும் கூப்பிட்டே காமிக்கிறேன். அப்ப பார்த்து சந்தோஷப்படுங்க. இப்போதைக்கு என் புருஷன் நம்பினா போதும். ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அண்ணி. நாளைக்கே நான் தர்மா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன். ஐயோ, நாளைக்கே வா. இவ ஒருத்தி, நான் பேச்சுக்கு சொல்றேன்டி. கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ, அண்ணி மாதிரி நான் குழந்தை பெத்துக்க லேட் பண்ணிட கூடாதுல, அதுக்குதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துல காட்டுற அக்கறைய படிப்புல மட்டும் காட்டியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் அரியர் இல்லாம பாஸ் பண்ணிருப்ப. இங்க பாருடி, எனக்கு படிச்சு பட்டம் வாங்கி லண்டன் போகணும்லாம் ஆசை கிடையாது. எனக்கு உங்க அண்ணனை கட்டிக்கணும், டசன் கணக்குல புள்ள பெத்து போடணும், அப்புறம் உங்க அண்ணனை நல்லா பாத்துக்கணும். அவ்வளவுதாண்டி என் ஆசை. நல்ல ஆசைதான் உன் ஆசை, போ. புரிஞ்சுக்கிட்டா சரி. அண்ணி எனக்கு ஒரு டவுட். உன் சந்தேகம் எல்லாம் வில்லங்கமா தானே இருக்கும். அண்ணி இது ஒன்னும் வில்லங்கமாலாம் இருக்காது, நடைமுறையில நடக்கிறத தான் நான் கேக்குறேன். சொல்லுங்க அண்ணி. என்ன? அது வந்து அது ஹே ராகினி, வெக்கம்லாம் பட தெரியுமா உனக்கு? ஏய் நானும் ஒரு பொண்ணு தானே. ஓ, நீ பொண்ணா? அண்ணி
சரி, என்ன சந்தேகம்னு சொல்லு. அனி மாசமா இருந்தா உடனே திரும்ப சேரக்கூடாதுன்னு கேள்விப்பட்டேன். அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஏய், நில்லுடி. சொல்றேன்ல. ஏய், நில்லுடி. என்ன இங்கே ஓடி பிடிச்ச விளையாட்டு? என்ன ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கு? என்னடி விஷயம்? என்னண்ணே இன்னைக்கு பகலே வந்துட்ட? அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்க மறந்துட்டியா? படி. ஏய் லூசு போ. என்னடி சொல்லிட்டு போறாளுங்க அவளுங்க? அதுங்க ஏதோ உளறிட்டு போதுங்க, விடுங்க. ஆமா, என்ன நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க? என்ன விஷயம்? இல்லை, அம்மா வேற சும்மா இருக்காம உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னாங்க. நானும் வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி கூட்டு போகலான்னு தான் வந்தேன். அம்மா உனக்கு எப்படி இருக்கு? எது எப்படி இருக்கு? இல்லை அதான் கர்ப்பமாக இருக்கியா, அதான் கேட்டேன். ஏதோ அடி வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குங்க. ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டு வந்தா தேவையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கருவை கலக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க ம் என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, குழந்தை உதைக்கிறான்னு நினைக்கிறேன். இப்பவே வா. என் பையன்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பான். சரி வா, நீ ரெடியா இரு, போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா நீங்க இப்படியேவா வர போறீங்க? இல்லை நீ போய் லுங்கிய மாற்று. ஆ? சி நான் போய் லுங்கிய மாத்துறேன், நீ ரெடியா? சரி, ரெடி ஆயிட்டு வரேன். ம் என்ன ஆனாலும் உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது. நீ என்றைக்குமே கூவாத கொலையாக தாண்டி இருக்கணும். என்னடி ஹாஸ்பிட்டல் போறியா, ஃபேஷன் ஷோக்கு போறியா? இப்படி சிவி சிங்காரிச்சிட்டு வந்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு சட்டையை போட்டு கிளம்பி வருவீங்க, எங்களுக்கு அப்படியா? எல்லாத்துக்கும் ஒரு பதில் தருவியே ஏற வண்டியில். முன்னாடிலாம் வார வாரம் வண்டியில கூட்டிட்டு போவீங்க, இப்ப எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. இந்த வண்டியில உங்க கூட வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கும் என் புருஷன் கூட வெளில போகணும்னு ஆசை இருக்காதா? ஆமாண்டி, நேற்று தான் கல்யாணம் பண்ண பச்சிலம் குமரினி உன்னை கூப்பிட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. 7 கழுத வயசாச்சு, நாட்டம் போகிறது குறையில. ஏங்க, புருஷன் கூட வண்டியில போறது உங்களுக்கு ஆட்டம் போடுறதா? வண்டியில போறதுக்கும் வயசுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? இப்படியே பேசிட்டு இருந்தா நான் கிளம்பிடுவேன். நீ பஸ்ல வரியா? ஆமா, எங்க தான் சண்டை போடாம சந்தோஷமா கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஏறு. ஏங்க மெதுவா போங்க. ஏங்க இப்படி பள்ளம் மேடு பார்க்காம ஓட்டிட்டு இருக்கீங்க? மெதுவா போங்க, வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. மெதுவா தாண்டி போயிட்டு இருக்கேன். ஏங்க ஏங்க இப்படி ஓட்டுறீங்க? வயித்துல குழந்தை இருக்குங்க, அதுக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. இப்படி பள்ளம் மேடு பார்க்காம ஓட்டிட்டு இருக்கீங்க. யாரு அப்படி அழுங்காம குழுங்காம போகணும்னா ரோட்ல போக முடியாது, வேற இதுலயே தான் போகணும். இல்லைன்னா உங்க படம் சொல்லி ஏசிக்காரன் வாங்கி கொடுக்க சொல்லு, பத்திரமா கூட்டு போறேன். என்னங்க நீங்க இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நேத்து என்னமோ குழந்தை அது இதுன்னு ரொம்ப பாசமா பேசுனீங்க, இன்னைக்கு என்னமோ வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க? ஏய் சும்மா வர மாட்டியா? இத்தனை வருஷம் புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன தான் கழிச்சு தாரு போனா போயிட்டு போகுது. இதில் என்ன ஒன்று அதுவும் இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, இப்படியாவது ஒன்று ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடும். அது யாருக்கு பிறந்தான்னு? ஏங்க நிக்கிறதுக்கு ஆசைப்படுங்க, பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. யாரு இப்படியே பேசிட்டு இருந்தா கீழே தள்ளி விட்டுரு, ஐசியூல தான் பேசிடுவோம். சரி சரி, நான் எதுவும் பேசல, நீங்க பள்ளத்துல விடாம போங்க.